இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பிக்சல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிக்சல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம சொல்லலாம். கண்டிப்பா மெட்டா ஆட்ஸ் ரன் பண்றவங்களாம் இதை யூஸ் பண்ணி நம்ம ஆட் கிரியேட் பண்ணணும். பட் இது எதுக்கு எங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பிக்சல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இட் இஸ் அ பீஸ் ஆஃப் கோட் ஜென்ரல் எழுதியிருக்காங்க கிராமர். அதாவது என்ன அப்படின்னா, மெட்டா வந்து ஒரு ஒரு கோடை ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. அந்த கோடை எடுத்துட்டு நம்ம வெப்சைட்ல போட்டோம் அப்படின்னா, இந்த மெட்டாக்கும் அந்த வெப்சைட்டுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஏற்படுத்துறதுனால நம்மளுக்கு அதுல வர்ற வேல்யூஸ் இது எல்லாமே வந்து விசிட்டர்ஸோட டீட்டெயில்ஸ் எக்ஸப்ட் ஃபோன் நம்பர் அதெல்லாம் இல்லாம மெட்டாக்கு அது ஷேர் பண்ணுது. அதனால மெட்டா என்ன பண்ணுது, இன்னும் பெட்டரா வந்து ஆப்டிமைஸ் பண்ணி ரிசல்ட்ஸை கொடுக்க முடியும். அப்ப இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றோம்? ஸோ இட் இஸ் a piece of code generated through Meta installed in our website. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வெப்சைட் சம்பந்தமான ஒரு ஆட் நம்ம கிரியேட் பண்றப்போ தான் இது யூஸ் ஆகும். ஸோ மெட்டாவில் வந்து நீங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட் கிரியேட் பண்ணலாம். லீட் ஜென்ரேஷன்ல வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ல நீங்க டெவலப் பண்ணலாம். வாட்ஸ்அப் உங்களுக்கு மெசேஜ் வர மாதிரி பண்ணலாம். இத்தனை டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்கு. ஸோ அதுல எல்லாம் பிக்சல் பெருசா நம்மளுக்கு யூஸ் இல்லை. ஏன்னா இது வந்து வெப்சைட்ல தான் நம்ம இன்டராக்ட் பண்றோம். வெப்சைட்டோட டேட்டாவை தான் மெட்டாவுக்கு அனுப்புறோம். இப்போ வெப்சைட் சம்பந்தமான ஒரு ஆட் கேம்பெயின் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா பிக்சல் கண்டிப்பா இருக்கும். பிக்சல் இல்லாட்டி ஆட் ரன் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், ரன் ஆகும். நீங்க வெப்சைட்டை வந்து அந்த ஃபேஸ்புக்ல கொடுத்தாவே போதும். வெப்சைட்டுக்கு டிராஃபிக் போய் அங்கே என்கொயரியில இருந்து எல்லாமே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஆனா எந்த டேட்டா உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு, எந்த மாதிரி ஆடியன்ஸ் உங்களுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்காது. அது மெட்டா ஒரு லாஜிக்கலா ட்ரை பண்ணும் செப்பரேட்டா. இப்ப பிக்சல் அங்க போய் இருந்துட்டு சொல்லிட்டே இருந்து வச்சுக்கோங்க. இப்போ ஒண்ணும் இல்லை, பட் நம்ம ஒரு பொதுவாக இந்த அம்பாசிடர்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒரு அம்பாசிடர்னு இருப்பாங்க. ஸோ இந்தியாவோட அம்பாசிடர் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எங்கெங்க எம்பசிஸ் இருக்கோ அங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் என்ன பொதுவாக அந்த நாட்டில் நடக்குது, நம்மளை பற்றி என்ன பேசுறாங்க, இது மாதிரி டீட்டெயில் ரிப்போர்ட் எல்லாம் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க இந்தியாவுக்கு. அதுதான் கிட்டத்தட்ட பிக்சல் மாதிரி. ஸோ மெட்டா என்ன பண்ணுது, ஒரு கோடை எடுத்து கொடுக்குறது. உங்க வெப்சைட்டுக்கு ஒரு ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த கோடை நம்ம போட்டதுக்கு அப்புறம் அங்க நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து மெட்டாக்கு அனுப்புது. இதனால மெட்டா வந்து ஆடை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. அதுதான் வந்து பிக்சல் அப்படின்னு சொல்லுவோம். So it is the piece of code installed in our website so that Pixel sends the data back to Meta so that Meta can optimize their ad better. அதான் வந்து நம்ம சொல்றோம். It tells Meta who visited, what they did, and who is most likely to convert next. So இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் மறுபடியும் காமிக்கிறேன். மெட்டா பிக்சல் ஹெல்பர் ஹோம் ஸ்டோர் எக்ஸ்டென்ஷன், இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கும். க்ரோம் ஸ்டோர்ல போயிட்டீங்க அப்படின்னா இதுதான் இந்த கிரேட் மெட்டா பிக்சல் ஹெல்பர். நீங்க எந்த வெப்சைட் போட்டீங்கனாலும் அது காமிக்கும். எகெயின் சேம் மின்ட்ரா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் எடுக்கிறேன். நீங்க அமேசான் எதை எடுத்தீங்கனாலும் அவங்க இருந்ததுன்னா அங்கே இருக்கும். இப்போ மின்ட்ரா போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அது பிக்சல் அப்படிங்கிறது ஒரு காமிக்குது. இதுல 2 பிக்சல் வச்சிருக்காங்க. ஒரு பிக்சல் பேஜ் வியூ அப்படிங்கிற ஈவெண்ட் அதை கேப்சர் பண்ணிருக்கு. உடனே என்ன பண்ணிச்சு, மின்ட்ராக்குள்ள ஒரு டைரக்டா வந்திருக்காரு அப்படிங்கிறத கேப்சர் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நீங்க கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு நான் பை பண்ண போறேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பேஜ்ல வர்றப்ப அது என்ன கேப்சர் பண்ணிருக்கு அப்படின்னு வியூ கண்டென்ட்ங்கிறது புதுசாக ஓப்பன் ஆயிருக்கு. ப்ராடக்ட் அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஐடி. இந்த ப்ராடக்ட் ஐடிலாம் பார்த்தீங்கன்னா இதோட ஐடிக்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராடக்ட் ஐடி குவான்டிட்டி 1 பை டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி 1. இப்போ நான் குவான்டிட்டி ஸோ பை டிஃபால்ட் இது குவான்டிட்டிலேயே இருக்கு. அதனால பை டிஃபால்ட் அந்த ஒரு குவான்டிட்டின்னு எடுத்துச்சு. நீங்க போயிருப்பாங்க. பட்டன் கிளிக் ஆட்டோமேட்டிக்லி டிடெக்டட். நான் ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன், டிடெக்ட் ஆயிருக்கு.
வியூ கண்டென்ட்ல இந்த ப்ராடக்ட் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அது சொல்லுது 380 வேல்யூ. இந்த 380 வேல்யூ நோட் பண்ணிட்டு எல்லாமே அது எடுத்துக்கிச்சு. இது என்ன பண்ணும் அப்படின்னா இது நோட் பண்ணிட்டே இருக்கும் என்னென்னவெல்லாம் இவங்க இந்த ப்ராசஸ் பண்றாங்க. இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டாவை மெட்டா காணும். ஸோ மெட்டா என்ன பண்ணும், கோயம்புத்தூர் யாராச்சும் இந்த மாதிரி ப்ராடக்டை விற்கிறதுக்கு யாராச்சும் ட்ரை பண்றாங்க அப்படின்னா என்கிட்ட கொண்டு வந்து காமி அதுக்கு யூஸ் பண்ணிக்கும். மெட்டா வெளியில யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கும். அதே சமயத்துல திருப்பி நான் ரீடார்கெட்டிங் பண்றேன். இந்த மிந்த்ரா வந்து என்ன பண்றாங்க, எங்கிட்ட யாரெல்லாம் வெப்சைட் வந்தாங்களோ ஆட்ல வந்தவங்க வாங்காம போயிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் மறுபடியும் ஆடு காமிங்க அப்படின்னு சொல்றப்ப திருப்பி நம்மளுக்கு வந்து ஆடு காமி. அப்ப நம்ம வந்து என்னன்னா கொஞ்சம் ப்ராஸ்பெக்டிவ் கஸ்டமரா மாறுவோம். ஆல்ரெடி நான் பார்த்துட்டாதையே வாங்குறதுக்கு போயிட்டு வெளியில வந்துட்டேன். ஸோ எதை நான் இன்னொரு பக்கம் வாங்கிடணும், எனக்கு ஆப்ஷன் என்ன, இன்னொரு பக்கம் வாங்கிடணும், இல்லை நான் வாங்குறத தள்ளி போடணும். ஸோ வாங்குறத தள்ளி போடுற இதுல இருந்தேன் அப்படின்னா எனக்கு திருப்பி அந்த ஆட் வர்றப்ப நான் திருப்பியும் கூட வாங்கலாம். ஸோ அது என்ன ரீசனுக்காக நம்ம வாங்க போறது டிஃப்ரெண்ட். பட் மோஸ்ட்லி அது பேர் தான் ரீடார்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீடார்கெட்டிங் அப்படின்னா டார்கெட்டிங் ஆல்ரெடி இன்ட்ராக்டட் யூசர்ஸ். ஸோ இது வந்து 2-3 இதுல நம்ம பண்ணுவோம். ஆல்ரெடி இன்ட்ராக்டட் யூசர்ஸ் அப்படிங்கிறப்ப எங்க நம்மளுக்கு வர்றாங்க, ஆல்ரெடி எங்கெங்கெல்லாம் நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. நேற்று எடுத்தாங்க கிளாஸ்ல எந்த ஆடியன்ஸ்ல அதெல்லாம் இருக்கும், கஸ்டம் ஆடியன்ஸ்ல வெப்சைட்டோட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அப்ப ஆல்ரெடி நான் வெப்சைட்டோட இன்ட்ராக்ட் பண்ணணும்னா எனக்கு அந்த வெப்சைட்டோட டீடைல்ஸ் கிடைக்கணும். அது எது மூலமா கிடைக்குதுன்னா பிக்சல் மூலமா, பிக்சல் வெப்சைட். ஸோ வெறும் பிக்சல் மூலமா வெப்சைட்ல நடந்தது மட்டும்தான் நான் ரீடார்கெட்டிங் பண்ண முடியுமா, ஜென்ரலா ஆட் எடுத்துன்னா அப்படி கிடையாது. நான் ஒரு வீடியோவை ரன் பண்றேன் ஃபேஸ்புக்ல, வெப்சைட்டுக்கே நான் போகல, ஒரு வீடியோவை ரன் பண்றேன். அந்த வீடியோவை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களுக்கு நான் ஆட் ரன் பண்ணணும், அதையும் டார்கெட் பண்ணணும். ஸோ ரீடார்கெட்டிங் அப்படின்னா வெப்சைட்ல வந்தவங்க மட்டும்தான், பிக்சல்னால மட்டும்தான் கிடையாது. பிக்சல்னால வெப்சைட் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம உண்டு பண்றோம். ஸோ அதனால ரீடார்கெட்டிங்க்கும் இந்த பிக்சல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த நான் இப்போ எப்படி கிரியேட் பண்றதுல இருந்து உங்களுக்கு ஜென்ரலா காமிக்கிறேன், அது எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறது. ஸோ பிக்சல் இல்லைன்னா ஆட் ரன் ஆகும்னு சொன்னேன், ஆனா வித்தவுட் எனி டேட்டா, டேட்டா இல்லாம அது வாட்டுக்கு ஏதோ ரன் ஆயிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு. நோட்ஸ் எப்படி எடுப்போம். So it is a small tracking code installed on a website. What it tracks அப்படிங்கிறது பேஜ் வியூஸை ட்ராக் பண்ணும், யார் என்ன பேஜுக்கு வந்திருக்காங்க, பட்டன் கிளிக்ஸை இது பண்ணும், ஃபார்ம் யார் சப்மிட் பண்ணியிருக்காங்க, யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும். இது போக இன்னும் நிறைய கஸ்டம் ஈவெண்ட்டுங்கிறதெல்லாம் நம்ம அதை வச்சு நம்ம பண்ண முடியும். ஸோ எதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆகும் ஓகேங்களா, சீரியஸ் அட்வர்டைசர்ஸ்க்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா கன்வர்ஷன் ஆப்டிமைசேஷன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ண முடியும். அந்த கன்வர்ஷன் லீடு யார் யார் போட்டிருக்காங்க என்னங்கிறதெல்லாம் டேட்டா அதை கொடுத்ததுன்னா அது மாதிரி உள்ள ஆடியன்ஸை இவங்க கன்வெர்ட் பண்றதுக்கு இன்னும் மெட்டா அதை எடுத்துக்கும். ஸோ அதனால கன்வர்ஷன் ஆப்டிமைசேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரீடார்கெட்டிங் வெப்சைட் விசிட்டர்ஸ். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, வெப்சைட் விசிட்டர்ஸை திருப்பி ரீடார்கெட் பண்றது. ஒன்று வந்து வந்தவங்களே நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு, வந்தவங்கள திருப்பி டார்கெட் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிங் லுக்கலைக் ஆடியன்ஸ். இப்போ இந்த பிக்சல் மூலமா தான் வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி உள்ள ஆடியன்ஸ் லுக்கலைக் ஆடியன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பிக்சல்னால பண்ண முடியும். அடுத்தது ரிப்போர்ட்டிங். ஸோ அது கொடுக்குற டேட்டா வந்து நம்மளுக்கும் சில டேட்டா வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு 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 ஆப்டிமைஸ்ங்கிறத என்ன சொல்றோம், ஜென்ரலா நம்ம வந்து மெட்டா வந்து நல்லா ஆப்டிமைஸ் ஆட் கிரியேட் பண்றது ஒரு ஸ்டெப்புங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, நான் இப்போ பர்சனலா கிளைண்ட் என்ன சொல்றேன், சரி எங்களுக்கு ஒரு 15 days நீங்க கொடுக்கணும், அப்பதான் மெட்டா ஆட் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஆப்டிமைஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு SEO நம்ம சொல்ற போதெல்லாம் அந்த ஆப்டிமைசேஷன் என்ன ஒரு ப்ராசஸ் மூலமா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே வரோம். ஆப்டிமைஸ் இதுல இருந்து இன்னும் பெட்டரா இதுல இருந்து இன்னும் பெட்டரா வர்றதா அந்த மீனிங். ஸோ இந்த ஆடு வந்து ஆப்டிமைஸ் பண்றதுக்கு நம்ம 15 டேஸ் எல்லாம் பொதுவாக கிளைண்ட் கிட்ட கொடுத்தோன்னே அடுத்த நாள் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்டிமைசேஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு சில டேட்டா இருந்தால் தான் பண்ண முடியும். டேட்டா எதுவுமே இல்லைன்னா உங்களால் ஆப்டிமைஸ் பண்ண முடியாது. டேட்டாங்கிறது என்ன, நம்ம ரிப்போர்ட் போய் பார்க்குறோம், எத்தனை பேருக்கு போயிருக்கு, எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த ஆப்டிமைசேஷன் பண்ணணும். ஸோ அதே தான் நம்ம மேனுவலா பண்ற ஆப்டிமைசேஷனுக்கும் மெட்டா பண்ற ஆப்டிமைசேஷனுக்கும் இருக்கும். மெட்டாவுக்கும் சம் டேட்டா வேணும். அதுவும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணும், 2 பக்கம் கொடுக்குது, அது நல்ல லீடா இல்லையா அப்படிங்கறத நம்மளை பேஸ் பண்ணி தான் அது திருப்பி ஆப்டிமைசேஷன். ஸோ எந்த ஆப்டிமைசேஷனாலும் டேட்டா வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஸோ இதுல நம்ம எதெல்லாம் ட்ராக் பண்ணலாம்னு சொன்னா இன்னொன்று கஸ்டம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட், பட்டன் கிளிக், சில வீடியோ பிளே, இது எல்லாமே வந்து நம்ம திருப்பியும் பண்ணலாம். அதனால இந்த ஈவெண்ட்ஸ்ங்கிறது இப்போதைக்கு வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இது இதுல வந்து பண்ண முடியும். இது எங்க இருக்கு அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா business.facebook.com போங்க. business. Okay. இதுல வந்தீங்க அப்படின்னா ஓகே நான் இந்த இன்னும் ரியலாக உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டே நான் கிரியேட் பண்ணணும். பிஸ்னஸ் அதுவும் வந்து ஆல்ரெடி கிரியேட்டட் பேஜ். facebook.com.
இப்போ நீங்க business.facebook.com வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் business.facebook.com போனீங்கன்னா ஆட் அக்கௌண்ட்ல இருந்து எல்லாமே நீங்க கிரியேட் பண்ண முடியும். அங்கதான் பீப்புள் ஆக்சஸ் எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் மற்றவங்களுக்கு. ஸோ இப்போ பேஜஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஒரு பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆப்பின் ஏஐ அப்படிங்கிற ஒரு பேஜ். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் இதில் வாங்கியிருக்கோம். ஆப்பின் ஏஐ பேஜ் வந்து வேற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து நம்ம ஆக்சஸ் மட்டும் வாங்கியிருக்கோம். இப்போ இந்த இதுல வந்து டேட்டா சோர்சஸ்னு இருக்கு. இந்த டேட்டா சோர்சஸ்ல தான் கேட்டலாக்ஸ் அண்ட் டேட்டா செட்ஸ் அண்ட் பிக்சல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுதான் நம்மளுக்கு தேவை, டேட்டா செட் அண்ட் பிக்சல். இப்போ ஆல்ரெடி வந்து வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் மெசேஜ் சம்திங் ஏதோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன பர்பஸ் தெரியல. இப்போ நம்ம புதுசா வந்து ஒரு பிக்சல் ஐடி நம்ம கிரியேட் பண்ணுவோம். நியூ டேட்டா செட். இப்போ என்னன்னா வாட்கோவை பிக்சல் அடையாளத்துக்காக வாட்கோவை பிக்சல் ப்ரீ கன்வர்ஷன் சேவை கேட் ஃபார் எக்ஸிஸ்டிங் டேட்டா செட்ஸ். இதுல ரெண்டு இருக்குங்க. நான் அடுத்தது சொல்ல போறேன். கேபின்னு சொல்லுவாங்க, கன்வர்ஷன் ஏபிஐ. இன்னொன்று வந்து வெறும் பிக்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ கன்வர்ஷன் ஏபிஐ அவன் ரெக்கமெண்ட் பண்றான். முதல்ல வந்து பிக்சலுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன், பிக்சல்ங்கிற ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. இப்போ கூட கன்வர்ஷன் ஏபிஐன்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நான் அந்த ட்ராக் பண்றப்ப நம்ம அந்த பாப்அப் வந்து பிளாக் பண்ணி விட்டுரும். இவங்க கிளிக் பண்றதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ண முடியாத சில ப்ரௌசர் செட்டிங்ஸ் எல்லாம் அப்படி வந்துடும். அதனால சில டேட்டாவை வந்து அதை கேப்சர் பண்ண முடியாம மெட்டாக்கு அனுப்பாது. இந்த கன்வர்ஷன் ஏபிஐங்கிற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க ப்ரௌசர்ல வந்து பாப்அப் பிளாக் இது மாதிரி எது இருந்ததுனாலும், இல்ல சர்வர் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுனாலும் இது சர்வர்ல இருந்து ஒர்க் ஆகும்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலா வந்து அப்படி சொல்லுவாங்க. அதனால எங்க நீங்க இந்த செட்டிங்ஸ் இருந்தாலும் அதை கேப்சர் பண்ணிருன்னு சொல்லுவாங்க. அதனால இன்னும் அக்யூரசி டேட்டா வந்து நிறைய இருக்கும். நார்மல் பிக்சல்ல சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இந்த இதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குறைவா இருக்கு. நான் இருக்கும் இந்த இதை நான் போடுறேன். ஆனா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் லெட்ஸ் ட்ரை. ஸோ இப்போ பிக்சல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா choose the address that you want to connect to this data set. ஸோ ஏதோ ஒரு ஆட் அக்கௌண்ட்டோட தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஏன்னா ஆட்ல தான் நம்ம வந்து வெப்சைட்ல வந்து டேட்டா எடுப்போம். ஸோ இந்த ஆட் அக்கௌண்ட் கேட்குது, எனக்கு எதுவும் இல்லை ஆக்சுவலா. நம்ம we need to create a new ad account. Data set created, go to events manager. ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் மேனேஜர்ங்கிற பாருங்க, இந்த ஆல் டூல்ஸ்ல போட்டீங்கன்னா வரும். இல்லை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்கே போகிற ஈவெண்ட்ஸ் மேனேஜர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்பின் ஏஐ நம்ம கிரியேட் பண்ண அந்த இது கீழே தான் இப்போ கிரியேட் பண்ணோம். வாட் கோவைங்கிற பிக்சல் ஆயிடுச்சு. பிக்சலுக்கு ஒரு ஐடி நம்பர் வந்து. ஸோ ஒன்றுமே பண்ணல, அந்த business.facebook.comல போயிட்டு எந்த இதுக்கு வந்து நான் கிரியேட் பண்ணணுமோ, பிக்சல் கிரியேட் பண்ணணுமோ அதுக்கு வந்து நான் டேட்டா சோர்சஸ் அப்படின்னு போயிட்டு அதில் கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறம் ஒரு பிக்சலுக்கு ஒரு நேம் கொடுத்தேன்.
நெக்ஸ்ட் போய் எந்த ஆட் அக்கௌண்ட்டோட இதை அட்டாச் பண்றீங்கன்னு கேட்டுச்சு. எனக்கு அதில் இருக்கிற எந்த ஆட் அக்கௌண்ட் எனக்கு வேண்டாம், புது ஆட் அக்கௌண்ட்டோட அட்டாச் ஆகும். வாட்கோவின்னு ஒரு ஆட் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணேன். அதில் அட்டாச் பண்றதுக்காக நெக்ஸ்ட் கொடுத்தேன். இப்போதைக்கு எங்கேயுமே அட்டாச் ஆகல, ஜஸ்ட் வந்து வந்துச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க, யுவர் டேட்டா ஹஸ் நாட் ரிசீவ்ட் எனி ஆக்டிவிட்டி, சென்ட் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் அ சர்வர். நான் சொல்லுவேன் சர்வர்ல இருந்து அதை ட்ராக் பண்றதா கன்வர்ஷன்ஸ் ஏபிஐன்னு சொல்லுவோம். கேதர் வெப்சைட் ஈவெண்ட்ஸ் வந்து ப்ரௌசர் ஆக்டிவிட்டி. நீங்க அந்த ப்ரௌசர்ல இருந்து உங்களுக்கு தரக்கூடிய ஆக்டிவிட்டி எல்லாமே மெட்டா பிக்சல். இதுதான் நார்மலா நம்ம இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதான் நம்ம பண்றோம். இது அட்வான்ஸ்டா இருக்கும், நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். இன்னும் அது வந்து அந்த அளவுக்கு அந்த ஃபுல் ஃபிளெஜ்டா வரல அப்படின்னா, பட் மெட்டா புஷஸ் இதுக்கு தான் புஷ் பண்றாங்க. ஷேர் டேட்டா ஃப்ரம் மொபைல் ஆப் இருந்ததுன்னா ஸ்ப்ரெட்ஷீட்ல இருந்து எதாவது பண்றாங்க. நம்ம நார்மல் இந்த இதுக்கு இப்ப பண்ணிடுறாங்க. இது இதுல போனோம்னா சில ஆப்ஷன்ஸ் மாறும். So based on your business area, we recommend that the following setup method you use in the conversion. So இதுதான் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. Magix is a powerful platform that allows business and agencies to manage and optimize their setup manually போட்டுருக்காங்க. நமக்கு கோடை கொடுத்தோம்னா ஒரு போட்டுருவாரு. ஸோ செட்டப் த கன்வர்ஷன் ஏபிஐ அண்ட் மெட்டா பிக்சல் ரெண்டுமே சேர்ந்து இதில் கொடுக்குறாங்க. சம் கோடிங் இஸ் ரெக்வயர்ட். திருப்பி நம்மளுக்கு எது வேணும்னு கேட்குறாங்க. இது ரெண்டுமே வேணும் அப்படிங்கிற மாதிரியே நான் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் அட்வான்ஸாக ட்ரை பண்ணுறேன். Send the data and events from your server directly. This allows the more accurate and reliable start cafe setup. ஸோ பிக்சலை கிரியேட் பண்ணுறோம். அடுத்தது அந்த டேட்டா செட்டோட கனெக்ட் பண்ணுறோம். அதை நம்ம கோடு போடணும் ஒரு இடத்துல. அந்த கோடு தான் ஜென்ரேட் பண்ணிருக்கோம். அப்படியே நேம் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ கிரியேட் யுவர் பர்சனல் இன்ட்ரடக்ஷன், இம்ப்ளிமெண்ட் த கன்வர்ஷன் ஏபிஐ இதெல்லாம் சொல்லுங்க. இப்போ என்ன சொல்லுங்க, செலக்ட் ஈவெண்ட்ஸ் டு மேட்ச் அப்படின்னு சொல்லுது. ஈவெண்ட் மெஷர் கஸ்டமர் ஆக்ஷன், அதாவது வியூ கண்டென்ட்டை பண்ணணுமா, சர்ச் பண்றதுல ஏதாவது ஆட் டு விஷ் லிஸ்ட், இதெல்லாம் கம்ப்ளீட் இ-காமர்ஸ் சைட்டுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. அதர் பிஸ்னஸ் கேட்டகரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் டு யுவர் பிஸ்னஸ். நம்மளோட பிஸ்னஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன். நம்மளோட இ-காமர்ஸ் கிடையாது, அந்த மாதிரி இது வந்து நம்ம பண்ணுவோம். வியூ கண்டென்ட், அந்த பேஜ் வியூ அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். சர்ச் நம்ம நான் உள்ள ஆப்ஷன் வச்சிருந்தா தானே, உள்ள சர்ச்னு ஒன்று வைக்கிறோம்ல, அமேசான்ல போய் சர்ச் பண்றீங்களா, அந்த ஆப்ஷன் நம்ம வெப்சைட்ல அது செக் அவுட் பர்ச்சேஸ் இதெல்லாம் எதுவும் வெப்சைட்ல ஸ்டார்ட் ட்ரையல், மேபி ஸ்டார்ட் ட்ரையல் நம்ம கொடுக்க போறோம். பார்க்கவே இருக்கு. ஃபைண்ட் தி ரெசல்யூஷன். ஆக்சுவலா நம்ம இ-காமர்ஸ் இதுலயே வர வேண்டியது. டெக்னாலஜி ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். schedule. Default வரதான் தேவை. இதெல்லாம் சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க அந்த லீடெல்லாம் என்டர் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களோட நேம், இமெயில் இதெல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அதையெல்லாம் வந்து மெட்டாக்கு அனுப்பணுமான்னு கேட்கறாங்க. இப்ப நம்ம வெப்சைட்ல ஜென்ரலாவே யாராவது வந்து கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு வந்து என்கொயரி போடுவாங்க, மோகன்குமார் ஃபோன் நம்பர், பைத்தான் ஃபுல் ஸ்டாக் இப்படி போடுவாங்க. அந்த டேட்டாவும் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது பர்மிஷனோட கேட்கறாங்க. ஏன்னா இதை வந்து டிஃபால்ட்டா அனுப்பக்கூடாது. ஏன்னா என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்றதால அனுப்புறாங்க. ஸோ கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் யூஸ் டு மேட்ச் யுவர் ஈவெண்ட்ஸ் டு யுவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஐடி. ஸோ யூ கேன் யூஸ் தட் டு அட்ரிபியூட் யுவர் ஆட் ஆன். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, யாரெல்லாம் என்கொயரி போடுறாங்களோ அந்த மெசேஜோ எல்லாம் படிச்சு பார்த்துட்டு இந்த மெட்டா பிக்சல் என்ன பண்ணுது, ஃபேஸ்புக்கு அனுப்புது.
ஃபேஸ்புக்கு வந்து தெரிஞ்சிச்சு, ஓ இந்த மாதிரி பர்சன்ஸ் தான் வந்து என்கொயரி போடுறாங்க, அப்ப இந்த மாதிரி ஆளுகளை நான் ஃபேஸ்புக்ல போய் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அனுப்புறதுன்னா அனுப்பலாம். யார் யார் வர்றாங்க இன்ஃபர்மேஷன் அனுப்புது, இவங்க தான் என்கொயரி போட்டிருக்காங்க அவங்களோட டீடைல்ஸ் அனுப்புது. ஒரு ஆட் கிரியேட் பண்றீங்க, ஆட் கிரியேட் பண்ணி என்ன பண்றீங்க, வெப்சைட்டுக்கு அனுப்புறீங்க. வெப்சைட்டுக்கு மெட்டா ட்ராக் பண்ணிடுது பிக்சல், இந்த மாதிரி ஆட்ல இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, இந்த பேஜ் எல்லாம் ப்ரௌஸ் பண்ணாங்க, ஒரு என்கொயரி ஃபார்ம் சப்மிட் பண்ணாங்க வரைக்கும் வந்துடும். ஆனா அவங்களோட பேரு இதெல்லாம் வந்து அனுப்பாது. இது இந்த இதுல மூலமா அனுப்பணும் அப்படின்னா மெட்டாக்கு வந்து இந்த மோகன் குமார் இப்ப லீடு போட்டிருக்காங்க, அப்ப மோகன் குமார் மாதிரி உள்ள ஆளுகளை பிடிக்கணும்ட்டு அது ஆப்டிமைஸ் பண்றாங்க. இப்போதைக்கு நமக்கு அது ஃபோன் நம்பர் இந்தந்த பேராமீட்டர்ஸ் தான் நான் ட்ராக் பண்றேன். ஸோ இப்போ என்னன்னா சென்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ அந்த கோடோட இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, எந்த காப்பி எதுன்னு சொல்லுங்க, யார் அட்ரஸோ அது போட்டோ போயிடுது. கண்டினியூ நான் சொல்றேன். ஈஸியாக கன்வர்ஷன் ரொம்ப நம்ம பெட்டர் வந்து என்னன்னா நம்ம இதெல்லாம் கிடைக்கும் பழசு எடுத்து பார்த்தோம், உங்களுக்கு ரொம்ப ஹார்டா தெரியும். நானே ஒன்று அந்த வெறும் பிக்சல் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க, அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். போட்டு பெட்டர் கிரியேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம கிரியேட் பண்ணது, எதுவும் நடக்குது. செட்டப் மெட்டா பிக்சல், இது ஒரே ஆப்ஷன், செட்டப் இன்ஸ்டால் மேனுவலி கோடு காப்பி பண்ணிக்கணும். இதை போய் காப்பி ஆயிடுச்சு. என்ன சொல்லுவேன், பேஸ் கோட், பேஸ் மெட்டா பிக்சல் கோட் பிட்வீன் ஹெட் அண்ட் இது, அதை பேஸ்ட் பண்ண சொல்றேன். கண்டினியூ. Use information from your customers have already provided to business such as their email account to match your website business to people who are on the Facebook. This can help activate. Okay. அது அப்ளை நம்ம பார்த்தோம் இல்லை, எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ இவங்களுக்கு ஆப்டிமைசேஷனுக்கு யூஸ் ஆகும். அப்படியே நம்ம ஓகே கொடுத்துருவோம். திஸ் இன்ஃபர்மேஷன் ஹேஸ் ப்ரொடெக்டட். இப்போ பாருங்க, பாட் கோவை கீழே என்ன வந்துருச்சு, ஃபினிஷ் மெட்டா செட்டப் வந்துருச்சு. ஸோ அந்த கோடு தான் இப்போ நம்ம எடுத்தது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதே சமயத்தில் நம்ம டெவலப்பருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்போ இந்த கோடு வந்து எதில் போடணும் அப்படின்னா பாட் கோவை வெப்சைட்ல போடணும். அதேதான் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தீங்கன்னா அப்போ அது எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லிடுறேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க, டெவலப்பர் நம்ம அனுப்பிச்சிருக்கோம். என்ன கோடு அப்படின்னா இந்த கோடு எடுத்து போட்டுருக்காங்க. நம்ம என்ன இப்ப பிக்சல் வந்து நம்ம வெப்சைட்ல போட்டுருவோம், அதையும் நம்ம போய் வெரிஃபை பண்ணுவோம். பாட் கோவையில போட்டுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸ்டென்ஷன் போட்டுருக்காங்க, பிக்சல் போட்டாரமா அது எஃபெக்டிவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் வரல, இப்போதான் அவர் ஜஸ்ட் மெசேஜ் அனுப்புறாரு. என்ன அப்படின்னா
போடுறது. கரெக்டா ஒர்க் ஆகுதான்ட்டு போட்டிருக்காங்களான்னு செக் பண்ண சொல்றாங்க. இவ்வளவு நம்ம போக வேண்டியது இன்னைக்கு. வேலையில நான் ஆகல அப்படின்னு ஆட் அக்கௌண்டோட கணக்கு. இதில் பண்ண முடியாது. கெஸ்ட் விண்டோல அந்த எக்ஸ்டென்ஷன் கொண்டு வர முடியும். போட்டீங்கன்னா அதை இங்கே
பிக்சல் ஃபார்மிங் பார்த்து பண்ணிட்டோம். மேபி அந்த 30 மினிட்ஸ் சொன்னா அப்லோட் ஆகாதுன்னு போகுது. ஜஸ்ட் ஈவெண்ட்ஸ் போட்டா அவங்க மேக் ஷூர் தட் ஆல் ஆஃப் தி பாராமீட்டர்ஸ் இன்க்ளூட். ஓகே, வெப்சைட் வரும். இப்போ அந்த பிக்சல் டைப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெட்டா பிக்சல் போனோம்னா ஐடி என்னன்னு வந்து 7961 அப்படின்ட்டு வருது. இப்போ நம்ம கிரியேட் பண்ண பிக்சலோட ஐடிக்கு வந்து 7961. அது என்னன்னா இப்போ டெஸ்ட் ஈவெண்ட்ஸ்ல வந்தது. இது இன்னும் ஆகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆக மாட்டிருக்கு. நார்மலாக நம்ம கோடு போட்டதுக்கப்புறம் ஈவெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதனால என்ன சொல்லலாம், டெஸ்ட் வேணா நீங்க பண்ணி பாருங்க அப்படின்னா. ஸோ கன்ஃபார்ம் தட் யுவர் வெப் ஈவெண்ட்ஸ் ஆர் செட்டப் கரெக்ட்லிங்கிறது எந்த இதில் போட்டிருக்கீங்களோ அதை ஜஸ்ட் வெப்சைட் யூஆர்எல் மட்டும் கொடுத்தீங்கன்னா நம்ம சின்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால மெட்டா பிக்சல் வந்து இங்கே கிரீன் கலரில் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து இப்போ பேஜ் வியூன்னு இருக்கு. இப்போ புக் ஃப்ரீ டெமோ அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணுறப்ப பட்டன் கிளிக் ஆட்டோமேட்டிக்லி டிடெக்டட் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஆட்டோ டிடெக்டட். இது மாதிரி நம்ம வந்து ஈவெண்ட்டை நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஏதாவது நம்மளுக்கு தேவையானது வேணும்னா சில இதெல்லாம் டிஃபால்ட்டாக வந்துடும். இ-காமர்ஸ்க்கோ அதுக்குள்ள வந்துடும். நம்ம ஏதாவது பர்டிகுலரா இதை கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த மாதிரி எப்போ வேணாலும் அந்த ஈவெண்ட் வந்து நீங்க இது பண்ணிக்கணும். ரெண்டும் புக் ஃப்ரீடம் கன்ஃபியூஸ் ஆகும். இல்லாட்டி உங்களுக்கு அந்த இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த பிக்சல் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்குது. ஓகே, கோயம்புத்தூர் இப்போ இந்த பிக்சலுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுங்களா, இங்கிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. பிக்சலோட பிக்சல் லொக்கேஷன் இது ஃபார் எக்ஸாம்பிள் பேக்எண்ட்ல இருக்கு. நம்ம இந்த லொகேஷன்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பட்டனை கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை அது மெட்டாக்கு ஜென்ரலாக அனுப்பிச்சிட்டு இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு இருக்கு. பட் நம்ம அதை எதுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட யூஸ் என்ன அப்படின்னா ஆடில் அதை கொண்டு வரணும். ஸோ வேற எங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. பிக்சல் கிரியேட் பண்ணதே எதுக்குன்னா ஆட் ஆப்டிமைசேஷன் மட்டும்தான். வேற நம்ம மெட்டால போய் ஆர்கானிக்கா பண்றதுக்குலாம் எதுக்குமே யூஸ் கிடையாது. ஆடுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அப்போ இப்போ நம்ம ஆட்ல யூஸ் பண்ணோம்னா நம்ம ஆட் அக்கௌண்ட்டே நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல. அந்த ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுல வந்து இந்த பிக்சலை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். புரியுங்களா? ஸோ எப்படி பிக்சல்ல பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கனெக்ட் டேட்டான்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ ரெண்டு இடத்துல இந்த கனெக்ட் டேட்டான்னு போனீங்கன்னா எந்த ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும் உங்களுக்கு. அந்த ஆட் அக்கௌண்ட்டோட நீங்க மெர்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்க ஒரு அந்த ஆட் அக்கௌண்ட்டு கீழே ஆட் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு எல்லாமே அந்த டேட்டா உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்க நான் ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல, பட் ஒரு சுச்சுவேஷன் சொல்றேன் எப்படின்ட்டு. இப்போ நீங்க வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து இது எந்த இடத்துல இன்னொரு இடத்துல யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நீங்க ஆட் ரன் பண்றீங்க. ஸோ அந்த கிளைண்ட் வந்து உங்களோட business.facebook.com போய் உங்களோட ஆட் அக்கௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துறாரு. இப்போ பிக்சல் ஒரு வேளை கொடுக்கல, பிக்சல் இருக்கு. பிக்சல் இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா பிக்சல் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அவரோட வெப்சைட்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு பிக்சலை, அது ஆட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு இருக்கு டேட்டாவை. பட் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலைன்னா நீங்க அந்த டேட்டாவை எடுக்க முடியாது. ஸோ அதனாலதான் நீங்க இப்போ ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, நான் இதை ஞாபகம் வருதான்னு பாருங்க. இந்த business.facebook.com போனீங்கல்ல, இதுல போனீங்கன்னா இந்த பீப்புள் ஆக்சஸ் நம்ம கொடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க கொடுத்துருப்பீங்க. இந்த இடத்துல லெட்ஸ் சே இன்வைட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணேன். அவர் டீட்டெயில் ஏதோ ஒன்று இப்போ gmail.com நான் வந்து
ஜென்ரல் இது கொடுக்குறேன் சார். பர்டிகுலர் இது லெட்ஸ் ஆட் அக்கௌண்ட் நான் கொடுக்குறேன். பீப்புள் ஆக்சஸ் நீங்க ஆட் பண்ணிட்டேன். இங்கதான் தேர்ட் ஸ்டெப்ல வரும் சார். அதுக்குள்ள நான் mohan@gmail.com ஃபுல் ஆக்சஸ் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க பேஜ் ஆக்சஸ் நான் கொடுக்குறேன். இதை இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஆக்சஸ் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுக்குறப்ப பிக்சல்ங்கிற ஒரு ஆப்ஷன் இங்க இருக்கு. அப்ப இந்த பிக்சல்ங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் இப்ப நான் இந்த பேஜ் இருக்கிறதுனால இதுக்கு கீழே எவ்வளவு பிக்சல் இருக்கு பாட்கோவை இப்ப நம்ம கிரியேட் பண்ணணும். இப்ப சதீஷ் வந்து நீங்க ஒரு ஆட் அக்கௌண்ட் உங்களுக்கு ஆக்சஸ் நான் கொடுத்தேன்னா இதே சேர்ந்து ஆக்சஸ் நான் கொடுக்கணும். அப்பதான் நான் வெப்சைட் சம்பந்தமான ஆடு கிரியேட் பண்றப்போ அந்த டேட்டா எனக்கு வந்துட்டு இருக்கும். பழைய டேட்டாவெல்லாம் வந்துட்டு இருக்கும். இப்போ எப்பவுமே இன்னொரு பிக்சல் கிரியேட் பண்ணலாம். ஆனா அதை பண்ணாதீங்க. ஒரு பிக்சல் இருந்ததுனா தான் அந்த பிக்சலை ஷேர் தான் பண்ணணும். இப்போ கிளைண்ட் கொடுக்கல அதனால என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க ஒரு பிக்சல் கிரியேட் பண்ணுவீங்க. அப்ப ஆல்ரெடி ஒரு பிக்சல் அந்த வெப்சைட்ல இருக்கும். இதே நீங்க போடுவீங்க. அப்படி போடவே கூடாது. பட் ஆப்ஷன் இருக்கு ஆனா அது போடக்கூடாது. ஸோ அதனால வந்து ஆக்சஸ் தான் நீங்க வாங்கணும். ஸோ ஆட் அக்கௌண்ட் ஆக்சஸ் வாங்கினீங்கன்னா பிக்சல் ஆக்சஸ் வாங்கிக்கோங்க. ஏன்னா வெப்சைட்ல போய் நீங்க ஒரு லீட் ஜெனரேஷன் மாதிரி கேம்பெயின் ரன் பண்ணீங்கன்னா இந்த பிக்சல் ஆக்சஸ் கண்டிப்பா தேவைப்படும். அப்பதான் உங்களுக்கு ஆட் ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கும். இல்லாட்டி அப்ப நீங்க அந்த இது கிரியேட் பண்றப்ப எங்க வரும் அப்படின்னா நீங்க ஒரு ஆட் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் அந்த வரப்ப காட்டுறேன். புது கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்க. நியூ ஆட் செட்ல வந்து கன்வர்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த வெப்சைட் வந்தா மட்டும்தான் அந்த பிக்சல்ங்கிறது உங்களுக்கு வரும். இப்போ இந்த வெப்சைட் அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ல செலக்ட் ஆயிருக்கு. இந்த டேட்டா செட்ல உங்களுக்கு காமிக்கு பாத்தீங்களா? இங்கதான் பிக்சல் செலக்ட் பண்றது. ஸோ என்னென்ன பிக்சல்லாம் இருக்கோ எல்லாமே இதுல உங்களுக்கு வந்துட்டு நீங்க எந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்குவீங்க. ஆக்சஸ் இருக்குங்காட்டி இத்தனை காமிக்குது. எனக்கு ஏன் இத்தனை பிக்சல் காமிக்குதுன்னா எல்லாத்தோட இது நான் ஆக்சஸ் வச்சிருக்கேன். இப்போ நீங்க வெறும் இந்த இதுக்கு பதில வெறும் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் மெசேஞ்சர் இப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வெப்சைட்டே இல்லை. அப்ப என்ன பாருங்க அந்த அந்த டேட்டா செட்ஸுங்கிறதே வராது. ஸோ வெப்சைட் இருந்தால் மட்டும்தான் அந்த பிக்சலோட யூஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். வெப்சைட் இல்லாமே நீங்க நிறைய ஆடு கிரியேட் பண்ணலாம். அதுக்கு பிக்சல் வேண்டியதில்லை. ஏன்னா அது வெப்சைட்டுக்கே போகாது. ஃபேஸ்புக்குள்ளேயே அந்த லீடர் ஜென்ரேட் பண்ணிருவீங்க. மெசஞ்சர்ல சேட் பண்றது, இன்ஸ்டாகிராம் என்கேஜ்மெண்ட் இதுக்கெல்லாம் இதே போதும். என்னைக்கு நீங்க வெப்சைட் அனுப்பிச்சு அங்கே என்கொயரி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பிக்சல் தேவைப்படும். பிக்சல் இல்லாமையும் ஆடு ரன் ஆகும். பட் அது உங்களுக்கு பெருசா யூஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த கன்வர்ஷன்ல பிக்சல் செலக்ட் பண்ணிருக்கீங்க. இங்க பிக்சல் நீங்க செலக்ட் பண்ணாம கூட போகலாம். ஸோ செலக்ட் பண்ணாம போனாலும் உங்களுக்கு அது யூஸ் இல்லை. இருந்ததுனால அது யூஸ் ஆகும். ஸோ இல்லை அப்படின்னா ஆன் த ஃபிளைல நீங்க கிரியேட்டும் பண்ணலாம். நேம் யுவர் பிக்சல் எல்லாமே பண்ணலாம். பட் ஒரே இதுல நீங்க பண்ணக்கூடாது. அதாவது ஒரே வெப்சைட்டுக்கு 2 பிக்சல் இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு எக்ஸாக்டா நான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு போட்டுருக்கேன். What is pixel and why? So what is MetaPixel? It is a small piece of tracking code installed on your website that helps Meta understand who visits your website, what actions take, இதெல்லாம் பண்றது அப்படின்னு. Why Pixel is important to conversions, optimize ad, retargeting ads, improve ad performance. Why you should not create and insert 2 pixels on websites. Each pixel collects separate data. No single pixel has enough learning. This is weak optimization, poor performance. Data வந்து ஸ்பிளிட் ஆகுது. இந்த பிக்சல் கொஞ்சம் அனுப்புது, அந்த பிக்சல் கொஞ்சம் அனுப்புற மாதிரி. கன்ஃபியூசஸ் மெட்டா ஏஐ. கொஞ்சம் 2 பிக்சல் அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி ரெண்டுமே மெட்டாக்கு அனுப்புறப்ப அது கன்ஃபியூஸ் ஆகுது. எதை யூஸ் பண்றது அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகுது. மெட்டா does not know which pixel data to trust. Conversion signals clash. So conversion tracking become inaccurate. Retargeting lookalike audience break. Pixel authority is lost. One website equal to one pixel.
ஷேர் த சேம் பிக்சல். இப்போ கிளைண்ட் ஒரு ஆட், சதீஷ் ஒரு ஆட் அக்கௌண்ட்டுக்கு ஆக்சஸ் வாங்கிருக்கீங்க. அதே கிளைண்ட் வந்து இன்னொருத்தையும் கொடுத்து ஆட் ரன் பண்ண சொல்லுவார். அப்போ அவங்களுக்கு அந்த பிக்சல் தேவைப்படும். அப்போ ஆளாளுக்கு ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ சதீஷ்க்கும் அந்த ஓனர் வந்து வெப்சைட் ஓனர் ஷேர் பண்ணணும், இன்னொருத்தருக்கும் அந்த பிக்சலை ஷேர் பண்ணணும். ஸோ மல்டிபிள் ஆட் அக்கௌண்ட், மல்டிபிள் டீம் மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். வென் மல்டிபிள் பிக்சல் எப்போ ஓகே? இப்போ ஏன்னா நான் மிந்த்ரால பார்த்தாங்களா 2 இது பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸ், டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபனல்ஸ் வித் ஓவர்லேப். ஒன் வெப்சைட், ஒன் pixel, maximum rate better pixel. இப்போ வந்து then why there is the option to create second one and install in same website? இப்போ எல்லாத்தையும் டவுட், ஏன் அந்த ஆப்ஷன் வெளியில இருக்குன்னு கேட்போம். Meta gives learning not a recommendation. Meta does not know your business, so it gives options for HCS. Different business can share the same website. For example, marketplace, franchising model, white label, source, agency. Each business may legally need its own pixel. Agencies and partners need independent data. Agency A run ads for brand A. Agency B run ads for same website landing page. ஸோ இவங்க சொல்ற ரீசன் வந்து பெருசா இல்லை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மிந்த்ராவே வந்து ஒரு ஏஜென்சிட்டு கொடுத்துட்டு அப்பேரல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஏஜென்சி வந்து வேற ஏதாவது ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிக்சலை வந்து நீங்க போடுற பேஜ் தான் அது எடுத்துக்கும். இப்போ நம்ம போடுறது வந்து என்னன்னா, ஹெட்டர் செக்ஷன்ல போட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே போயிடும், எல்லா பேஜ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பேரலுக்குன்னு ஒரு பிக்சல் கிரியேட் பண்ணி அங்க மட்டும் போட்டுருவாங்க, அந்தந்த பேஜஸ்ல மட்டும், செலக்டிவ் பேஜஸ். இன்னொரு பிக்சல் கிரியேட் பண்ணி எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ல போட்டுருவாங்க. அப்போ இந்த கிளைண்ட்டுக்கு இதை நீங்க வச்சுக்கோ பிக்சல், இதை நீங்க வச்சுக்கோ. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அட்வான்டேஜ் அதில் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, இப்போ நீங்க நார்மல் பிக்சலா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க அப்பேரல் வாங்குறதுக்காக மிந்த்ராக்குள்ள வர்றீங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனா இந்த பிக்சல் வந்து அந்த ஆட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடும். அப்ப நீங்க நாளைக்கு வந்து ஒரு ஆட் அக்கௌண்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க. நான் சொல்றது நல்லா புரியுதான்னு பாருங்க. எலக்ட்ரானிக்ஸ் நீங்க கிரியேட் பண்றீங்க. அப்ப இந்த பிக்சலோட வேல்யூ தான் நீங்க எடுப்பீங்க. மெட்டா பிக்சல் என்ன பண்ணுவோம், யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த பிக்சல் கொடுக்குற வேல்யூ எல்லாமே அப்பேரல் செக்ஷனோடது கொடுக்கும். நீங்க புதுசா எலக்ட்ரானிக்ஸ் எப்பதான் ஆட் பண்ணிருக்கீங்கன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரே வெப்சைட் மிந்த்ரா, ஒன்லி அப்பேரல்ஸ் மட்டும் இருந்தது. ஒரு பிக்சல் நல்லா ஒர்க் ஆச்சு, டேட்டா கொடுக்குது. நீங்க வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் செக்ஷன் ஒன்று ஆட் பண்றீங்க, இன்னொரு ஆட் வந்து கிரியேட் பண்றீங்க. அப்ப சேம் பிக்சல் யூஸ் பண்றப்ப அந்த அப்பேரல்ஸோட வந்த விசிட்டர்ஸோட டீடைல்ஸ் தான் கொடுக்கும். அவங்களுக்கும் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தம் இல்லாம இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, இந்த ஆட் ஆப்டிமைஸ் பண்றப்ப இந்த பிக்சலோட வேல்யூ எடுத்துட்டு போய் அதை எல்லாத்துக்கும் ஆப்டிமைஸ் பண்ண பார்க்கும். நீங்க ட்ரெஸ் எடுத்தவங்களையா கொண்டு போய் காமிச்சிட்டு இருக்கும், ஆனா நம்ம ஆட் ரன் பண்றது எலக்ட்ரானிக் காம்பனன்ட். ஸோ இந்த இடத்துல அந்த பிக்சல் வேல்யூ மாறும். இது வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்மளை பொறுத்தளவுக்கு என்னன்னா, கோர்ஸ் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். நம்மளும் அக்யூரேட்டா போகணும்னா ஒவ்வொரு பிக்சல் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு கோர்ஸுக்கு போட்டு ஒவ்வொரு ஆட் ரன் பண்ணணும். பட் நம்ம வந்து ஜென்ரலா படிக்க வரவங்க எல்லாருமே ஏதோ ஒன்று வாங்குவாங்க அப்படின்னு பண்றோம். நிறைய காமர்ஸும் வந்து இன்னைக்கு ட்ரெஸ் வாங்குறவங்க எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வாங்குவாங்கன்றத ஒரே பிக்சல் வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால ஒன்னு இருந்தாலே போதும். பட் ரீசன் ஃபார் டூ இது வந்து இந்த ரீசனை அசீவ் பண்ணிக்கோங்க. பிக்சல் ஆப்டிமைஸ் பண்றது அப்பேரலுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். நடுவில் இன்னொரு கேட்டகரி ஆட் பண்றப்ப இதே பிக்சல் தான் அந்த டேட்டாவை கொடுக்கும். பாருப்பா இவங்கெல்லாம் இந்த வெப்சைட்டுக்கு வந்தாங்கன்ட்டு. ஆனா அந்த இடத்துல வந்து நம்ம இந்த காம்பனன்ட் வாங்குவாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் அது அட்வைசபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தனியா ஒண்ணு வச்சுக்கிறாங்க சில பேர். அதான் இந்த இதுல சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பிக்சல் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ஒரு ஆட் அக்கௌண்ட்டோட மெர்ஜ் பண்றது. இப்போதைக்கு வந்து நம்மளோட இதுல எல்லாத்துலயும் வந்துருது. இந்த இதுல போட பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ ஏன் இங்க காமிச்சதுன்னா, இன்ஆக்டிவ்னு வந்து பாத்தீங்களா, இன்ஆக்டிவ் டேட்டா செட்ஸ். ஸோ நான் இன்னும் ஆட் அக்கௌண்ட் கூட நான் எதுவும் மெர்ஜ் பண்ணல. இது எல்லாமே ஏதோ ஒரு ஆட் அக்கௌண்ட்டோட நான் மெர்ஜ் பண்ணிடுறேன். ஒன்ஸ் ஒரு ஆட் அக்கௌண்ட்டோட நான் மெர்ஜ் பண்ணிட்டேன்னா மேலே வந்துடும். இந்த அக்கௌண்ட்ல இருக்கிறது காமிக்குது, ஆனா எந்த ஆட் அக்கௌண்ட்டோடையும் நான் மெர்ஜ் பண்ணாதனால எனக்கு தனியா இன்ஆக்டிவ் அப்படிங்கிறது காணும். ஸோ நான் என்ன பண்ணணும், ஆப்பிள் அந்த பார்க்கோவைக்கு ஒரு ஆட் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணணும்.
கிரியேட் அதையும் ஒரு தடவை பண்ணிக்காச்சு. ஈவன் தோ இட்ஸ் ஆல்ரெடி எடுத்த கிளாஸ் தான். business.facebook.com. இதில் வந்துட்டு ஆப்பிள் ஏஐ அப்படிங்கிறது இது வந்து இருக்குது ஒன்று, ஆனால் இதோட ஆட் அக்கௌண்ட் கிடையாது. சிடிஎம் அகாடமி நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் நியூ ஆட் அக்கௌண்ட். கோவை அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. டைம் ஜோன் வந்து இந்தியா. வந்து இது ஏன் வந்து டைம் ஜோன் மாத்திரம் சொல்ல முடியுமா? நான் நீங்க சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த டைம் ஜோன் வந்து யூஎஸ்ல விட்டுருக்கலாம். யாருக்கு? அதான் யூஎஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைமிங் தான். பட் நம்ம அந்த டைம் ஜோனை விட்டுறலாம் இல்லை. நம்ம வந்து கோயம்புத்தூர் லொகேஷனுக்கு ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த டைமே விட்டுருக்கோம்னா என்ன ஆகும்? அந்த டைம் இல்ல, ஆட் வந்து 24 hours ரன் ஆகும். இங்க அதான் வந்து என்ன இந்த இது விட்டுட்டீங்கன்னா இப்படிதான் ஒரு ஆட் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. இந்த ஆட் அக்கௌண்ட் இருக்கு. இப்போ நான் இன்னைக்கு டேட் போடுறோம் பார்த்தீங்களா? இந்த ஆட் அக்கௌண்ட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிற ஸோ இன்னைக்கு டேட் வந்து 30th அப்படின்னு நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இது இந்தியான்னு நான் செட் பண்ணிருந்தேன். ஆட் அக்கௌண்ட் இந்தியான்னு நான் செட் பண்ணிருக்கேன். நம்ம டைம் 12 மணிலிருந்து இந்தியா டைம் நைட் 12 மணி வரைக்கும் ஒன் டே கணக்கு வச்சு. இப்போ நான் யூஎஸ் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 30th Jan இன்னைக்கு காமிக்கும், டுடேன்னு காமிக்கும். அந்த டே வந்து எப்போ ஆகும்னா இப்போ அவங்களுக்கு நைட் 12 மணிங்கிறது நம்மளுக்கு மத்தியானம் ஒரு 2 மணின்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். அப்போ 2 மணிக்கு அந்த டே முடிஞ்சிடும். ரிப்போர்ட்டிங்ல மட்டும்தான், மற்றபடி ஆட் உங்களுக்கு இங்கே தான் ரன் ஆயிட்டு. அப்போ நீங்க வந்து இன்னைக்கு எவ்வளவு லீட் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த 2 மணி வரைக்கும் தான் அது கணக்காகும் அந்த டே. முந்தின நாள் 2 மணில இருந்து இந்த 2 மணி. அப்ப நம்மளுக்கு என்னன்னா இங்க டே வந்து இன்னைக்கு டே போகும். ஆனா இங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா போறோம். இது பாருங்க, எஸ்டர்டே நான் போறேன் 4 லீடுன்னு கணக்கு. எஸ்டர்டேனா நேற்று நைட் 12 மணில இருந்து இன்னைக்கு வரைக்கும். இப்ப சப்போஸ் நான் அமெரிக்கன் டைம் ஜோன் வச்சிருந்தேன் அப்படின்னா எஸ்டர்டேங்கிறது காமிக்கும். ஆனா இந்த 4 லீடு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முந்தின நாள்ல இருந்து இது வரைக்கும் வர மாதிரி இருக்கும். ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அது வந்து நம்மளுக்கு கரெக்ட் ஆகாது. நம்ம ரிப்போர்ட் பாக்குறதுக்காக நம்ம எந்த இதுல ரன் பண்றோமோ, நீங்க அமெரிக்காவுக்காக ரன் பண்றீங்கன்னா அமெரிக்கன் டைம் ஜோன் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆட் அங்க ரன் பண்றதை வச்சு தான் நம்ம ஒரு நாளைக்கு கணக்கு வைக்க முடியும். அதனால இங்க ரன் பண்றோம்னா இந்த இந்தியன் டைம் ஜோன் வச்சுக்கோங்க சொல்றோம். ஸோ அதான் இந்தியன் ருபி. அதே மாதிரி கால்குலேஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ இட்ஸ் ஃபார் மை பிசினஸ் ஐடி மட்டும் கால்குலேட் business ID. Business ID business info வரும். The business portfolio. ஸோ பேமெண்ட் இன்ஃபோ ஆட் பண்ண சொல்லுவோம். அப்புறம் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஆட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. 6241 அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இதுல போயிட்டு அந்த பிக்சல் வந்து ஆக்சஸ் கொடுக்கணும். டேட்டா சோர்சஸ், டேட்டா செட்ஸ் அண்ட் பிக்சல்ஸ் மேப்பிங் ஏரியா இருக்கும். வாட் கோவை மெட்டா பிக்சல் நம்ம கிரியேட் பண்ணது. இப்போ கிவ் ஆக்சஸ் டு பார்ட்னர்ஸ். இங்கதான் இருக்கு. இங்க இருந்து நம்ம அந்த ஆப்பிள் டெக்னாலஜிக்கு உங்களுக்கு ஆக்சஸ் நான் கொடுக்கணும்.
அங்கே ஆக்சஸ் கொடுக்கும். அப்போ இன்னொரு பிஸ்னஸ் டாட் ஃபேஸ்புக் இதுலேருந்தே கொடுக்கலாம். ஆட் பார்ட்னர்ஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆட் அக்கௌண்ட்டை நான் பண்ணுறேன். அதையும் பாருங்க. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா பேஜ் இங்கிருந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். என்னன்னா இந்த பாட்கோவைன்னு ஒரு பேஜ் ஆப்பிங் வந்து என்ன பண்ணுன்னா இந்த பிசினஸ் ஐடியில இருந்து அன்னைக்கு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன், ஈஸியா மேனேஜ் பண்றதுக்காக. அதனால அப்படி வருது. சரி, இப்போ ஆட் அக்கௌண்ட் மட்டும் இங்க இருக்கு. அதனால இப்போ நம்மளுக்கு ஆக்சஸ் வரணும். இங்கே கனெக்ட் டேட்டா மட்டும் கொடுத்துருவோம். டேட்டா செக்ஷன் டேட்டா இஸ் ரிசீவிங் ஈவென்ட்ஸ் வந்துருக்கு. அந்த ஓவர் வியூ எல்லாம் வரணும். இந்த ஆட் அக்கௌண்ட் இந்த டேட்டா அண்ட் பிக்சல்ஸ் கனெக்ட் அசெட்ஸ்ல போனங்காட்டி இப்போ நான் கிரியேட் பண்ணது ஆட் அக்கௌண்ட் பாட் கோவை பிசினஸ் அசெட்ஸ். இப்போ ஆட் அக்கௌண்ட் இங்கே இப்போ நான் புதுசாக அந்த ஆட் அக்கௌண்ட் பார்ப்பேன். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பார்க்கணும். தேங்க்யூ. ஆட்ஸ் மேனேஜர் ஃபேஸ்புக். ஸோ பாட் கோவைக்கு ஒரு ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்களா, அந்த ஆட் அக்கௌண்ட் இங்கே ஒரு லிஸ்ட் ஆகும். ஆட் அக்கௌண்ட் 6241 அப்படின்ட்டு கிரியேட் பண்ணலாம். இங்கே லிஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் போய் நான் ஆட் கிரியேட் பண்ணுறப்ப அந்த பிக்சல் எனக்கு காமிக்கும், ஆக்டிவ்ல காமிக்கும். ஆக்டிவ்னா உள்ள காமிக்கும். கிரியேட் ஆக்செப்ட்ல அந்த கன்வர்ஷன் வரும். கன்வர்ஷன்ல வெப்சைட் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் ஃபார்ம் போல வெப்சைட் இப்போ டேட்டா செட்ஸ் ஆக்டிவ்ல உங்களுக்கு காமிக்குது. ஏன்னா இந்த ஆட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நான் திருப்பி வேற ஒரு ஆட் அக்கௌண்ட்ல போறேன். மறுபடியும் ஒரு இது காமிக்கிறேன். அப்ளை போன பார்த்தீங்களா ஒரு ஆட் அக்கௌண்ட். இது வந்து வேற ஆட் அக்கௌண்ட் ஈதர் சர்வீசஸ்லாம். இதுல நான் போறேன். இதுக்கு ஆக்சஸ் ஒன்றும் கொடுக்கல. ஆக்சஸ் கொடுக்காதனால அது இன்ஆக்டிவ்ல காமிக்கணும். ஆக்டிவ்ல காமிக்கணும். ஸோ நீங்க ஆட் அக்கௌண்ட்டுக்கு ஆக்சஸ் கொடுத்தாதான் அது ஆக்டிவ் வரும். இல்லாட்டி அந்த இதே போர்ட்ஃபோலியோல இருக்கிறதுனால உங்களுக்கு காமிச்சிச்சு, பட் இன்ஆக்டிவ். ஸோ எந்த ஆட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்றோமோ அப்போதான் அது ஆக்டிவா மாறும். அந்த ஆட் அக்கௌண்ட்டுக்கு அது ஆக்டிவா மாறும். ஏன்னா நான் இந்த இதுல இருந்து கிரியேட் பண்ணங்காட்டி, இந்த ஆப்பிளோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ இருந்து கிரியேட் பண்ணங்காட்டி எல்லா ஆட் அக்கௌண்ட்டுக்கும் அந்த இன்ஆக்டிவ்ல போய் காட்டுதான். ஏன்னா இந்த ஆட் அக்கௌண்ட்ல தான் அதெல்லாம் இருக்கிறதுனால, சார் இந்த போர்ட்ஃபோலியோக்குள்ள இருக்கிறதுனால. பட் ஆக்சஸ் வந்து ஒன்றுக்கு தான் கொடுத்த பாட் கோவைங்கிற ஒரு ஆட் அக்கௌண்ட்டுக்கு பாட் கோவை பிக்சல் கொடுத்தங்காட்டி அங்கே மட்டும் டைரக்டாக கொடுத்தேன். இப்போ நம்ம எல்லா கன்ஃபியூஷன் எடுத்துட்டு ஜென்ரலாக நான் என்ன ஒரு ஸ்டெப் சொல்றேன். ஸோ business.facebook.com அதில் போயிட்டு அந்த செட்டிங்ஸில் போயிட்டு ஆட் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது கீழே வந்தீங்கன்னா டேட்டா சோர்சஸ்ல இருக்கும். அதில் டேட்டா செட்ஸ் அண்ட் பிக்சல்ஸ்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் பிக்சல் ரைட் சைடு வரும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா பிக்சலுக்கு ஒரு நேம் கொடுப்பீங்க.
அதுக்கடுத்து வந்து அந்த ஏபிஐ ஆர் மெட்டா பிக்சல் கேட்கறதுல வெறும் மெட்டா பிக்சல் நீங்க கொடுத்துருங்க. நம்மளுக்கு இப்போதைக்கு அந்த ப்ரௌசர் லெவலில் இருந்தால் போதும், அதுவே மோர் தன் இனம். ஸோ அதைய வந்து நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா ஒரு கோடு கொடுக்கும். அந்த கோடை வந்து டெவலப்பர்கிட்ட கொடுத்து நீங்க இல்லை நார்மலா எல்லா சர்ச் கன்சோல் எல்லாத்துக்கும் போடுவீங்க, அனாலிட்டிக்ஸ் போடுற மாதிரி ஒரு கோடை வந்து ஒரு இடத்துல போட்டுருங்க. ஸோ எல்லா பேஜஸ்க்கும் அது காமனா வந்துடும். அதை செக் பண்றதுக்கு டெஸ்ட் ஈவெண்ட்ஸ் இல்லாட்டி ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அதுல உங்களுக்கு வந்துடும். இப்போ 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்லேயே வந்துருச்சு. ஸோ இதை போட்டுட்டு பிக்சல் கனெக்ட் ஆயிருக்கா, அந்த நம்பர் கனெக்ட் ஆயிருக்கான்னு நீங்க பார்த்துக்கோங்க. இதை வந்து ஆடோட ரிலேட் பண்ணணும். சம்டைம்ஸ் நீங்க ஆன் த ஃபிளைல நீங்க கிரியேட் பண்றப்ப கேட்கல எந்த ஆட் அக்கௌண்ட் இருக்கு, அந்த ஆட் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆட் அக்கௌண்ட்டுக்கு அது ஆக்டிவ் ஆயிடும். அப்படி ஒருவேளை அந்த டைம்ல நீங்க செலக்ட் பண்ணல அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த பாட்கோல் பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் அசெட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அசெட்ஸ் அப்படின்னா இப்போ வேற ஆட் அக்கௌண்ட்டோட பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து இன்னொரு ஆட் அக்கௌண்ட் பண்றீங்கன்னா கனெக்ட் அசெட்ஸ், அதுல வந்துட்டு அந்த ஓகே இதுக்கு ஈத்தர் சர்வீசஸ் அந்த ஆட் அக்கௌண்ட் நான் பண்ணேன்னா அதுக்கும் பாட்கோல் வேணா அதையும் இப்போ பண்றேன். பாட்கோல் பண்ணேன்னா இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ இங்கே நான் போகிறேன் பாருங்க. இப்போ நீங்க போயிட்டு இந்த ஈத்தர் சர்வீசஸோட ஆட் அக்கௌண்ட் லீவ் வெப்சைட் சம்பந்தமான கன்வர்ஷன் அதை கிட்டிருந்தோம் அப்படின்னா இப்போ டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல பிக்சல் வந்து 7961 வாங்கணும். இது வேற ஏதோ இருக்கு, வேற கொண்டு வந்து நான் கொடுத்துருக்கேன். பட் இதான் வந்து ஸ்டெப் நார்மலா கொஞ்சம் வந்துட வேண்டாம். உங்களுக்கு 7961 இது ஏதோ வேற ஏதோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். நிறைய மாதிரி பண்ணி வச்சிருக்க கன்ஃபியூஷன் ஆகிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த டேட்டாஸ் எல்லாமே. ஆமா ஆமா ஆட் செட்ல டெலிட் பண்ணிக்கலாம், கேம்பெயினுக்குள்ளதான் வரும் அதெல்லாமே. நீங்க ஆட் அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்றது பாசிபிள், ஓனர்ஷிப் மாத்துறது அதெல்லாம் டெலிட் பண்றது ஓனர்ஷிப் தான் மாற்ற முடியாது. ஆமா டெலிட் பண்ணலாம். இது வந்து ப்ராப்ளம் நமக்கு வந்து தனியாக உங்களுக்கு ப்ராப்ளம் ஒரு வருஷம் தனியாக ஒரு வருஷம் போட்டு கிரியேட் பண்ணி இல்லை தனியா ஆக்சஸ் தான் வாங்கிக்கிறோம். பண்ணிக்க நாளைக்கு இல்லாட்டி என்ன ஏதாவது தப்பு நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லாகின் பண்ணி நம்ம பண்ணங்காட்டி தான் இப்போ நம்ம எல்லாம் ஃபேஸ் பண்றோம். இன்னொரு கிளைண்டோட ஃபேஸ்புக் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் வாங்கி அவங்க எனக்கு பணம் தெரியாத நீயே பண்ணுங்க, திடீர்னு ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹேக்கிங் நடக்குது இல்ல பிளாக் ஆயிருக்கு அக்கௌண்ட், இதெல்லாம் நடக்கிறப்ப என்னன்னா நம்மளே தான் கேட்பாங்க. நீங்க ஆக்சஸ் மட்டும் வாங்கினீங்கன்னா சார் பாருங்க எங்க மூலமா ஹேக்கிங் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்க பண்ண தப்புல ஏதோ ஒரு இதுல பிளாக் ஆயிருக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எப்பவுமே ஆக்சஸ் வாங்கி பண்றதுதான் நல்லது.